ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் ட்ரெண்டிங் டாப்ஸ் அண்ட் மேப்பக் அப்படின்னா நம்ம தனுஷ் அண்ணாவை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணி ஆகணும். ஸோ என்னோட விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா நடிகரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி நடிக்கணும் அப்படின்ற மாதிரி முன்னாடி ட்ரெண்ட் செட்டராக இருந்தாங்க. லைக் வந்து நீங்கள் ரஜினி சார் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் மாதிரி நிறைய பேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு சினிமாக்குள்ளே வந்தவங்களாம் இருக்காங்க. சார் விஜய் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரஜினி சாரோட மேனரிசம் தான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஸ்டைலாக இருக்கட்டும் சரி, அந்த பூமர் சாப்பிட்ற விதமாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி பாஸ் எல்லாம் இமிட்டேஷன் தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் டீக்கர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நீக் திரைப்படம் பார்த்துருப்பீங்க. நீக் திரைப்படம் பவிஷோட கேரக்டரை வந்து அப்படியே நம்ம தனுஷனாவை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியே வந்து நடிச்சிருப்பார். நிறைய சீக்வன்ஸில் வந்து நடிச்சிட்ருப்பார். அதே மாதிரி டிராகன் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன் படம் பார்த்துட்டு வந்த பிறகு என்ன சொல்கிறாங்கன்னா அது வந்து பிரதீப் படம் மாதிரி இல்லைங்க, தனுஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரிவ்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தனுஷ்னா 2 வருஷம் படம் நடிக்கலன்னா கூட இவர் படம் நடிச்சா கூட நம்ம அதுக்கு நெக்ஸ்ட்டாக வந்து தனுஷ்னாவும் நம்ம இவரை நினச்சி கூட பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாலையும் ஷேர் பண்ணுறாங்க. தெலுங்கு சினிமா ஒரு தனுஷனாவோட தம்பி மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமான ரீசன் முன்னாடி வந்து நான் வந்து ரஜினி மாதிரி நடிக்கணும், அஜித் மாதிரி நடிக்கணும், விஜய் மாதிரி நடிக்கணும். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனுஷ் மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்கப்பா. தனுஷ் ட்ரெண்ட் செட்டர், யங் ஜென்ரேஷனோட ட்ரெண்ட் செட்டராக இருந்தனால தான் இந்த படம் நல்லா போயிருக்கு. நீக் திரைப்படம் நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி டிராகன் திரைப்படம் சூப்பராக போயிட்டுருக்கு. முக்கியமான ரீசன் என்னன்னா அது இமிட்டேஷன், யார் மாதிரி இமிட்டேட் பண்ணுறாங்க அதுதான் விஷயமே. தனுஷ் நான் மாதிரி இமிட்டேட் பண்ணால் படம் சூப்பராக ஓடிடுப்பா அப்படின்ற விஷயத்தை வந்து பண்ணால் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி தனுஷ் நான் பின்பற்றிருக்காப்புல பிரதீப் சார் வந்து. ஸோ யாருமே வந்து பண்ணால் சில பேர் சொல்கிறாங்க தனுஷ்னா அளவுக்கு ஒரு நடிக்கிறாருங்க, அந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது. தனுஷ்னா நடிப்பு அசுரனுங்க, அவர் கம்பேரிசனே கிடையாது. அவர் வந்து என்றைக்கும் டாப் நாச் தலைவனை கம்பேரிசன் பண்ண முடியாது. அதனால தான் ஹாலிவுட் வரைக்கும் போய் அங்கே வந்து எஃபோர்ட் போட்டு நடித்து எல்லாமே வந்து அது வேறு லெவலில் நடிப்பேன். பிரதீப் ரங்கநாதன் இமிட்டேட் பண்ணுறது தனுஷ் நான் பார்த்து இமிட்டேட் பண்ணியிருக்காங்க. எப்படி நடித்தா இந்த ஜென்ரேஷன் பசங்களை உஷார் பண்ண முடியும், எப்படி நடித்தா மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்கன்ற விஷயத்தை வந்து தெரிஞ்சுட்டு பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலே ஷேர் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.